லலிதா தேவி போய் சிவாசாமி கிட்ட சொல்லிட்டு வந்தாங்க. இதை கேட்ட சிவாசாமி எக்ஸ்ட்ரீம் ஹாப்பி. மகிழ்ச்சியோட மான்சரோவர்ல போய் குளிக்க ஆரம்பிச்சாங்க. குளிச்சுட்டு ஏஞ்சி வரும்போது ஒரு அழகான கோபியா மாறிடுறாங்க ராதாசாமியோட மகிமையால. இவங்களை சிவானி கோபி அப்படின்னு சொல்லிட்டு கூட கூப்பிடுறாங்க. அப்புறம் கட கடன்னு மகாராஜ்க்கு என்டர் ஆறாங்க. அப்படியே கிருஷ்ணசாமி புதுசா வந்திருக்க கோபியை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு புதுசா வந்த கோபியை கூப்பிட்டு வர சொல்றாங்க. அங்க நின்ன சிவானி கோபியை பார்த்து கிருஷ்ணாசாமி செம்மையா சிரிக்கிறாங்க. கிருஷ்ணாசாமிக்கு அது யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ நீங்க பார்த்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி உங்களை இந்த ரூபத்துல பாக்குறதுக்கு. எப்படியோ மகாராஷ்ல பங்கெடுத்தது இந்த மகாராஷ்ல பங்கெடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எப்படியோ உங்களோட இச்சையை நீங்க பூர்த்தி பண்ணிட்டீங்க. ஆனாலும் நான் உங்களுக்கு ஒரு போஸ்டிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஸ்லீலை நடக்கிற அந்த இடத்தோட துவாரபாலகரா கோபேஸ்வர் மகாதேவ இருக்க சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, எல்லா கோபிஸுமே உங்களை வணங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளஸும் பண்ணாங்க. அண்ட் உங்களை யார் வணங்குறாங்களோ கோபிஸோட அற்புதமான உணர்வுகள் நம்மளும் உணர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிவாசாமி பார்த்து கிருஷ்ணசாமி சொல்றாங்க. அதனால கோபேஸ்வர் மகாதேவ நம்மளுமே வணங்கணும்னா கோபியோட பிளிஸ் அற்புதமான உணர்வுகளை நம்மளும் உணர முடியும்னு சொல்றாங்க. அப்போதுல இருந்து கோபேஸ்வர் மகாதேவ் நிக்குஞ்சா அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க. இந்த பிளேஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிருந்தாவன்ல இருக்கு.